Welcome to everyone. Today 10th Max exercise 3.14 third sum algebra la பார்க்க போறோம். The roots of the equation x square plus 6x minus 4 equal to 0 are alpha and beta. Find the quadratic equation whose roots are. அதாவது ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 4 ஈக்குவல் டு 0ன்னு. அதில் ஆல்ஃபா பீட்டா இருக்குது. ஓகேங்களா? அப்போ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். அதற்குரிய ரூட்ஸ் வந்து எதில் இருக்குன்னா, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ஆல்ஃபா ஸ்கொயர் அண்ட் பீட்டா ஸ்கொயரில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 4 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதற்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, சம் ஆஃப் த ரூட்டும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ சம் ஆஃப் த ரூட்னா என்ன ஃபார்முலா? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. மைனஸ் பின்றது இங்கே மைனஸ் 6, ஏன்னா எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் தான் நமக்கு பி. இங்கே ஏவுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து என்னது? இங்கே 1ன்னு அர்த்தம். சி கான்ஸ்டன்ட்டு 4 மைனஸ் 4. ஸோ அப்போ மைனஸ் பி பை ஏன்னா என்ன வருது? 1 தென் மைனஸ் 6. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஆல்ஃபா பீட்டா சி பை ஏ. சி உடைய வேல்யூ மைனஸ் 4 பை 1ன்றது, ஸோ அதனால் மைனஸ் 4 தான். ஸோ ஆல்ஃபா பீட்டான்றது மைனஸ் 4, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்றது மைனஸ் 6. ஸோ இப்போ கண்டுபிடிக்கலாங்களா? இப்போ இதுக்கு சம் ஆஃப் த ரூட் கண்டுபிடிச்சா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். ஸோ இப்போ நமக்கு தெரியும் ஃபார்முலா, ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கான ஃபார்முலா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா உடைய வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? மைனஸ் 6. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. மைனஸ் 6 ஹோல் ஸ்கொயர் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா மைனஸ் 4. ஸோ 6 6 ஆர் 36. மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2 4s ஆர் 8. தென் ஆட் பண்ண என்ன வருது? 44. ஸோ இதுதான் சம் ஆஃப் த ரூட்டு. சரிங்களா? அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். ஸோ இது எப்படி எழுதலாம்? ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ ஆல்ஃபா பீட்டா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் போடணும். அப்போ 16. ஓகேங்களா? ஸோ இப்போ ஈக்குவேஷன் எழுதலாங்களா? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஜென்ரல் ஃபார்ம் வந்து என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0. புரியுதுங்களா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கோங்க. மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 44 தென் எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா 16 ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன். ஸோ சம் ஆஃப் த ரூட். சம் என்னது? 2 பை ஆல்ஃபா ப்ளஸ் 2 பை பீட்டா. இதுதான் சம்மு. ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஸோ அப்போ 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா பை ஆல்ஃபா பீட்டான்னு வரும். ஸோ 2வை காமனாக எடுத்துட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா. ஸோ 2 ஆல்ஃபா பீட்டாவுடைய வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? மைனஸ் 6. ஸோ அதை இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். மைனஸ் 6. தென் ஆல்ஃபா பீட்டாவுடைய வேல்யூ மைனஸ் 4. ஸோ இப்போ 2 6 ஆர் 12. மைனஸ் 12 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். தென் 4. அப்போ என்ன வருங்க? 3 வரும் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆல்ஃபா 2 ஆல்ஃபா பை 2 பை ஆல்ஃபா ப்ளஸ் 2 பை பீட்டாவுடைய வேல்யூ சம் ஆஃப் தது. ஓகேங்களா? அடுத்தது ப்ராடக்ட்டு. அடுத்து என்னதுங்க? ப்ராடக்ட்டு
ப்ராடக்ட்னா 2 by alpha 2 by beta. ஸோ மல்டிபிள் பண்ண என்ன வரும் 4 by alpha beta. ஸோ 4 ஆல்ஃபா பீட்டாவுடைய வேல்யூ என்னது -4. ஸோ 4 கேன்சல் ஆகிடும். தென் -1 கண்டுபிடிச்சாச்சா ரெண்டுமே. ஸோ இப்போ ஜென்ரல் ஃபார்மில் எழுதலாமா? ஜென்ரல் ஃபார்ம் என்னது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு x² மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுடைய வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 3. ஸோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியதுதான். -3x ப்ளஸ் சரிங்க மைனஸ் இருக்கனால -1 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன். ஸோ இதுக்கு சம் ஆஃப் த ரூட் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ இது ரெண்டுத்துலேயும் எது காமனாக இருக்குது ஆல்ஃபா பீட்டா. ஸோ அதை எடுத்துகிட்டு மீதி ரிமைண்டர் என்ன இருக்குது? ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஓகேங்களா? ஸோ நமக்கு தெரியும் ஆல்ஃபா பீட்டாவுடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சோம் -4. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுடைய வேல்யூ -6. ஸோ மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் 24 மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ அடுத்து ப்ராடக்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ பண்ணால் ஆல்ஃபா க்யூப் பீட்டா க்யூப். ஸோ இது எப்படி எழுதலாம் ஆல்ஃபா பீட்டா ஹோல் க்யூப் அப்படின்னு எழுதலாம். ஸோ ஆல்ஃபா பீட்டாவுடைய வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் -4 தென் ஹோல் க்யூப். ஸோ இப்போ இதை க்யூப் பண்ணால் என்ன வரும் ஆன்சர் 64 மைனஸ் வரும். ஸோ இப்போ இதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் என்னது x² மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0. தென் x² -24x -64 ஈக்குவல் டு 0. இதுதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க்யூ டு ஆல்.